وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. ربنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع. طيب أيها الأخوة والأخوات، وصلنا إلى هذا المقطع، إلى الطوفان، أليس كذلك؟ نعم. بلى. طيب الطوفان، تعرفون ما معنى الطوفان؟ لا ما معنى الطوفان؟ ما هو الطوفان؟ വെള്ളം. لا برلين. نعم. إذن من يقرأ لنا هذا المقطع؟ فاطمة أستاذ. تفضلي فاطمة. الطوفان وجاء وعد الله فالعياذ بالله. أمطرت السماء وأمطرت حتى كأن السماء منخل لا تمسك ماء، ونبع الماء وسال حتى أحاط بالناس من كل جانب. وأوحى الله إلى نوح خذ معك من آمن بك من قومك وأهلك. وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى لأن الطوفان عام لا ينجو منه إنسان ولا حيوان. وكذلك فعل نوح، فكان معه في السفينة من آمن به من قومه ومن كل حيوان وطائر زوج، وسارت السفينة تجري بهم في موج كالجبال، وارتقى القوم كل مكان عال وكل ربوة يفرون من عذاب الله، ولكن لا ملجأ من الله إلا إليه. أحسنت، بارك الله فيك. طيب الآن نأتي من البداية. نأتي إلى البداية. الطوفان فيضان تاني. طوفان عند فيضان بلم. أنا ساذر ما أنا بلم إلا طوفان عند فيضان عظيم. அதாவது மிகப்பெரிய வெள்ளத்துக்கு தான் தூஃபான் என்று சொல்லலாம். ரைட். அத்தூஃபான் பெரும் வெள்ளம் சொல்லலாம். ஆட்களை மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளம், அதுதான் தூஃபான். طيب وجاء وعد الله. وجاء وعد الله. ما معنى وعد؟ عذاب. واكردي. وعد يعد. وعدا. وعد يعد وعدا. وعدا واكلتان. آية المنافق 3 لا يبدي ورد ثاني. وإذا وعد أخلف. وإذا وعد نواكلتان. وعد الله لا ودي واكلف. وعيد الله لا ودي دندني. وعيد الله ودي شركي دندني. طيب وجاء وعد الله فالعياذ بالله. العياذ بالله. ما معنى العياذ بالله؟ العياذ بالله عاد أننا عاد يعود. أعوذ بالله. عاد يعود. பாதுகாப்பு. أعوذ بالله. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஃபல்இயாது பில்லாஹ். வஜாஅ வஅதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்கு வந்தது. ஃபல்இயாது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யூசுப் நபி என்ன சொன்னார்? மஆதல்லாஹ். அல்லாஹ்
பாதுகாக்க வேண்டும். தவறான வழிக்கு அழைக்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்? மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதுவும் அதன் அஊது மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நான் பாதுகாப்பு தேடி அல்லா இடத்துல ஒதுங்கிக் கொள்றேன்றதான் கருத்து. ஆதன்றது எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடி அல்லாவின் பக்கம் ஒதுங்கிக் கொள்றது தான் ஆது. ரைட். ஃபல் ஐயாது பில்லா, ஃபல் ஐயாது. நாங்க யாருக்காவது பயந்தா நாங்க அதுல இருந்து என்ன செய்வோம்? தூரமாகுவோம். அதான் உலகத்துல ஒருத்தர் வந்து போற வழியில ஒரு நாய் துரத்தி வந்தால் நாய்க்கு பயந்து என்ன செய்வாரு? நாயிலிருந்து தூரமாக ஓடுவார். பாம்புக்கு பயந்து அதிலிருந்து தூரமாக ஓடுவார். எதிரியிலிருந்து தூரமாக ஓடுவார். ஆனா அல்லாவுக்கு மனிதன் பயந்தால் என்ன செய்யணும்? அல்லாவுக்கு நெருங்கணும். அல்லாவுக்கு பயந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் தாலாவுக்கு நெருங்கணும். அதான் வித்தியாசம் தானே. நாங்க உண்ட பயந்தா அதுல இருந்து தூரமாக ஓடி விலகுவோம். ஆனா யார் அல்லாவுக்கு பயப்படுறாரோ அவர் என்ன செய்வாரு? அல்லாவை நெருங்கணும். இபாதத்கள் செஞ்சு அல்லாவுக்கு வணக்கம் செஞ்சு அல்லாஹ் தாலாவை என்ன செய்வார்? அவரு நெருங்குவார். அல்லா இடத்துல பாதுகாப்பு கேட்டு அல்லாவிடத்திலே தான் அல்லாவோட பாதுகாப்பு கேட்கணும். அல்லாவுடைய தண்டனையில இருந்து நாங்க இன்னொருத்தரோட தண்டனை இருந்து இன்னொருத்தர்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுவோம். வேற வழியை தேடுவோம். ஆனா நாங்க அல்லாஹ்விடம் இருந்த தண்டனை இருந்து வேற யாரும் எங்களை பாதுகாக்கிறோம். அல்லா தான் பாதுகாக்கணும். ஃபல் ஐயாது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பெல்லாம் பாதுகாக்கட்டும், பாதுகாப்பான என்ற மாதிரி தான் அர்த்தம் இருக்கு. طيب. أمطرت السماء وأمطرت وأمطرت وأمطرت. أمطرت، أمطر يمطر، أمطرت السماء، أمطرت السماء. أمطر فعل ماضي، ثاني فعل ماضي. أمطر، أمطرت السماء. لماذا أمطرت؟ أنجو ليدي السماء فاعل مؤنث، ثاني الفاعل مؤنث، السماء مؤنث، السماء مؤنث. அதனால أمطرت، أمطرت السماء وأمطرت وأمطرت ما أمطرت. ما معنى أمطرت السماء؟ வானம் மழை பொழிந்தது. வானம் மழையை பொழிந்தது. نعم. أمطر إلى فاعل السماء، أمطرت، أمطرت السماء. نعم. இதுவரைக்கும் வானம் மழை பொழிந்தது. أمطرت وأمطرت وأمطرت. ما معنى إذن وأمطرت وأمطرت وأمطرت؟ أمطرت مطرا كثيرا، وأمطرت السماء مطرا مطرا كثيرا. நிறைய மழை பொழிந்தது. حتى இதுவரைக்கும் حتى كأن السماء. உங்களோட புத்தகத்தில் எப்படி இருக்குது? كأن السماء. நான் மார்க் பண்றது எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். كأن السماء தெரியும். நீங்க வந்து தம்மா வச்சு طيب வாசிச்ச சிஸ்டர் முன்ஹலுன் என்று இருக்குதா, முன்ஹலத்துன் என்று இருக்குதா, மின்ஹலத்துன் என்று இருக்குதா? முன்ஹலுன் இருக்குங்க சார். طيب கடைசில தா மர்பூதா இல்ல தானே? லாம் தான் கடைசில வந்திருக்கு, தா மர்பூதா இல்ல. யாருடைய புத்தகத்துல இந்த புத்தகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதா? உஸ்தாத் மின்ஹலத்துன் அப்படித்தான் இருக்குது. ரைட். நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? PDF தான் உஸ்தாத். ரைட். இதே PDF அல்லது ஏற்கனவே அனுப்பின அந்த ஜாமியா இஸ்லாமிய PDF? இதே PDF. இதே PDF தான். இது ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா? 255 பக்கம். இல்ல கொஞ்சம் தான் எடுத்தேன். ஓகே. طيب அதெல்லாம நீங்க இந்தியா டச்சில எப்படி இருக்கு? இந்தியால வாங்கின புத்தகம் வச்சிருக்கிறாங்க. முன்ஹுலுன் இருக்குங்க உஸ்தாத். முன்ஹுல்ன்றதுதான் மிக சரியான சொல். ரைட். முன்ஹுல் அல்லது முன்ஹல் என்று சொல்லலாம். அப்படித்தான் அரபியர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மின்ஹலத்துன் என்று பயன்பாட்டில் இருக்கலாம். ஆனா மின்ஹலத்துன்ன்றது அந்த சொல்லிலிருந்து எடுத்ததுதான். இது வந்து இஸ்முல் ஆலாவாக எடுத்திருக்கிறாங்க. நஹலண்டா என்ன செய்யறது? நஹலண்டா என்ன செய்யறது? நுஹாலா. நஹலாண்டா சல்லடை செய்யறது தானே. சல்லடை செய்யும் கருவி எதுக்கு சொல்லுவ? சல்லடைக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த மாவை அரிக்கிறதுக்கு சல்லடை செய்யற அந்த கருவிக்கு என்ன சொல்ற தமிழ்நாட்டுல? சல்லடை. ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர்
போட்டோ காப்பி அடிச்சு வச்சுட்டு ஸ்ரீலங்கா தானே. என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல? மாவரி. மாவரி. மாவரியா மாவடியா? மாவரிதான் கேள்விப்பட்டிருக்கேன். மாவரி தான் சொல்லுவீங்கண்ணே. சரி, ஓகே. அப்ப வானம் எப்படி மாறிட்டா கஅன்ன ஸமாஅ முன்ஃபலுன் அல்லது முன்ஃபுலுன் ரெண்டு மாதிரி சொல்லலாம். முன்ஃபுல் முன்ஹல், ரைட். சல்லடை மாதிரி என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, அதாவது சல்லடை என்ன செய்யும்? எதையாவது பிடிச்சி வச்சுட்டு இருக்குமா? மாவு எல்லாத்தையும் அதனுடைய ஓட்டையால கொட்டிடும் தானே. லா தும்சிகு மாஅ, எந்த ஒரு தண்ணீரையும் அது அம்சக்க என்ன செய்யும்? தடுக்கிறது, பிடிச்சிட்டு இருக்கிறது, பிடிக்கிறது. அப்படியே மழையை கொட்டிட்டே இருக்குது. வானம் அப்படியே கொட்டிட்டே இருந்தது. அது மாதிரி மாறிட்டு. அப்ப நூலாசிரியர் எப்படி வர்ணிச்சிருக்கிறார் வானத்தை? ஹத்தா இது வரைக்கும் கஅன்ன ஸமாஅ முன்ஃபுலுன் லா தும்சிகு மாஅ, முன்ஃபுலுன் லா தும்சிகு மாஅ, தண்ணீரை தேக்கி வைக்காத, தண்ணீரை அப்படியே பிடித்து கொண்டிருக்காத ஒரு சல்லடை போன்று வானம் மாறிவிட்டதுன்னு சொல்றாரு தானே, ஆகிவிட்டது. கஅன்ன ஸமா போல. حتى كأن السماء منخل أو منخل لا تمسك ماء. طيب. ونبع الماء وسال. ونبع الماء وسال. نبع ينبع، ونبع ينبع 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 என்றெல்லாம் சொல்லலாம். சில முதாரி என்ன செய்யும்? 3 வசன்லையும் என்ன செய்யும்? வரும். அதே மாதிரி தான் இந்த நபஅன்றது. சரியா? மா மஅனா நபஅ? நபஅண்டா தண்ணி பீரிட்டு பாயிறது. தண்ணி என்ன செய்யறது? பீரிட்டு வாரதுதான் நபஅன்னு சொல்றது. வனபஅல் மாஉ, ஊற்றெடுத்து வாரது. வனபஅல் மாஉ. طيب. தண்ணீர் ஊற்றெடுத்தது. வசால. மமன சால யசீலு, ஓடியது. சாயில், திரவத்துக்கு என்ன சொல்லுவோம் அரபில? சாயில். திரவத்துக்கு சாயில்னு சொல்லுவோம். அப்ப ஓடியது. வனபஅல் மாஉ வசால. எந்த அளவுக்கு? ஹத்தா أحاط بالناس من كل جانب. أحاط يحيط. ما معنى أحاط يحيط إحاطة؟ சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொண்டது தானே. ஆயத்துல் குர்சில வருதா இல்லையா? ولا يحيطون بشيء من علمه. அல்லாஹ்வுடைய இல்முல எந்த ஒன்றையும் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? சூழ்ந்து கொள்ள மாட்டார்கள், சூழ்ந்தறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப எது என்ன நடக்குது? حتى أحاط بالناس. أحاط بالناس. أحاط فاعل அது. حتى أحاط بالناس. الماء ثاني. ضمير مستتر يعود إلى الماء. طيب. حتى أحاط بالناس. மனிதர்களை தண்ணி என்ன செஞ்சுட்டு சூழ்ந்து கொண்டது. من كل جانب. ما معنى جانب؟ புறத்தில், ஒவ்வொரு புறத்தில். எல்லா பக்கத்தாலும். جوانب جانب جوانب. حتى أحاط بالناس من كل جانب. ونبع الماء وسال. وسال الماء حتى أحاط الماء بالناس من كل الجوانب. من كل جانب. من كل جانب. من كل الجوانب. من جميع الجوانب. نعم. وأوحى الله إلى نوح. أوحى يوحي. أوحى في الماضي. أوحى يوحي. إيحاء وحي. وأوحى الله إلى نوح. ماذا أوحى الله إلى نوح؟ خذ معك من آمن بك من قومك وأهلك. خذ معك. أخذ يأخذ. خذ. ما معنى خذ؟ خذ معك من آمن بك. من آمن. آمن يؤمن. إيمان مؤمن. نعم. خذ معك كل مؤمن بك. آمن بك உங்களை ஈமான் கொண்டார் தானே. خذ معك كل مؤمن بك
மின் கௌமிக வ அஹ்லிக். மின் கௌமிக வ அஹ்லிக். மின் கௌமிக உங்களுடைய கௌம்ல, அதே மாதிரி வ அஹ்லிக உங்களுடைய குடும்பம். குடும்பத்துல சந்ததி குடும்பத்துல குடும்பத்தார்ல உங்களை சார்ந்தவர்கள்ல யாரு எல்லாருமா இல்ல. மன் ஆமன பிக ஹுத் மஅக மன் ஆமன பிக மின் கௌமிக வ அஹ்லிக். وأوحى الله إلى نوح وأوحى الله ما إلى معنى وأوحى؟ ما معنى وأوحى؟ طيب وأوحى أوحى يوحي. وحي تعرف الوحي؟ هل تعرف الوحي؟ أو حاجب أوحى الله إلى النبي صلى الله عليه وسلم بالقرآن. هل تعرف الوحي يا ظافر؟ وحي من الله. بلى نعم بلى بلى. طيب وأوحى الله إلى نوح أن يأخذ معه أخذ يأخذ أن يأخذ معه من كل حيوان من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى. وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان من كل حيوان ஒவ்வொரு மிருகங்கள் இருந்தும் حيوان جنس தானே மிருக இனம் தானே என்னத்தை குறிக்கும் اسمه جنس جمعي. أن يأخذ معه من كل حيوان وطائر من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى ذكرا وأنثى. هل فهمتم؟ نعم. أوحى الله إلى نوح. ماذا أوحى الله إلى نوح؟ أن يأخذ نوح معه في السفينة من كل حيوان من كل حيوان. ما معنى من كل حيوان؟ விலங்கினங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்கிலிருந்தும் ஒவ்வொரு பறவை இனத்திலிருந்தும் ஒவ்வொரு விலங்கினத்திலிருந்தும் ஜௌஜன் எதை எடுக்கணும்? ஒரு ஜோடியை ஒரு ஜோடி. ஜோடி என்ன? ذكرا وأنثى ذكرا وأنثى. طيب إذن وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى. طيب ذكرا وأنثى இந்த زوجக்கு பதிலா வந்திருக்கு, அதை விளங்கப்படுத்துறதுக்கு. زوجا என்றால் ذكرا وأنثى. طيب وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى لأن الطوفان عام. ما معنى عام؟ நீண்டது. لا ஆம்னா வருஷமா? அது ஆமுன். அந்த சிஸ்டர் வாசிச்சது வந்து ஆமுன், ஷத்தா இல்ல கடைசி மீமுக்கு. அப்படி வாசிச்சா வருஷம் என்ற அர்த்தம், சனான்ற அர்த்தம். ஆம் ஆமுன் என்ன? பொதுவானது தனி. ஹாஸுக்கு மாத்தம். ஹாஸ் என்றா குறிப்பானது, தனிப்பட்டது. ஆம் ஆமுன் பொதுவானது. لأن الطوفان عام பொதுவானது எல்லாரும். لا ينجو منه إنسان. ما معنى ينجو؟ نجا ينجو பாதுகாக்கப்பட மாட்டான். தப்பிக்கப்படாது, தப்பிக்காது. தப்பிக்காது. அசந்தி. நஜானா தப்புறது தானே, நான் ஏற்கனவே சொன்னேன். நஜஹண்டா பாஸ் ஆகுறது, நஜஹ யன்ஜஹு. இது வந்து நஜா யன்ஜு, நஜா யன்ஜு தப்புறது. நஜா பாதுகாக்கப்படாதுங்கன்னு சொன்னாங்க சார். இல்ல, நஜா யன்ஜு யார் சொன்னாங்க? பாத்திமா தான் சொன்னாங்க சார். வந்து பாதுகாக்கப்படாது அப்படிங்கிற மீனிங்கா இருக்கும்னு சொன்னேன். இல்ல, நஜா யன்ஜு என்றா தப்புறது. மின்ஹு எதிலிருந்து தப்புறது? மின்ஹு ஹூ இல ஐன யஊத். ஹூ எங்க பார்த்து மீறுது? தமீர். தமீர் எங்க மீள்ற இடம் இருக்கு? தூஃபான். லா யன்ஜு மின்ஹு இன்சானுன். அதுல வலா ஹயவான், எந்த ஒரு இன்சானோ எந்த ஒரு ஹயவானோ என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாத பொதுவான வெள்ளம் அது, வெள்ள பிரளயம். லிஅன்ன தூஃபான
ஆமுன். என்ன உத்தருக்கா வரும் தூஃபான்? தூஃபான் வாருண்டால் எப்படி வருது? எல்லா மக்களுக்கும் பொதுவாக தான் வரும். لأن الطوفان عام لا ينجو منه إنسان ولا حيوان. لا ينجو. தப்ப முடியாது, தப்ப மாட்டான். وكذلك فعل نوح. وكذلك فعل نوح. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى. لماذا؟ لأن الطوفان عام لا ينجو منه إنسان ولا حيوان. وكذلك فعل نوح. كيف فعل نوح؟ كما أوحى الله بما أوحى الله. نعم، أخذ معه زوجا من كل حيوان وطائر وأخذ معه من آمن به من قومه وأهله. من قومه وأهله. وكذلك فعل نوح. فكان معه في السفينة من آمن به من قومه. من آمن به من قومه. فكان نبي كان معه في السفينة من آمن به بنوح. من آمن به من قومه ومن كل حيوان وطائر زوج. ومن كل حيوان وطائر زوج. ما معنى ومن كل حيوان وطائر زوج؟ كان معه في السفينة. كان معه في السفينة من كل حيوان وطائر زوج. فهمتم؟ نعم. نعم. وسارت السفينة. உங்களோட புத்தகத்துல சீன் இருக்கா சுவாத் இருக்கா? சீன். இதுல வித்தியாசமா யாருடையாவது புத்தகத்துல சுவாத் இருக்கா? இல்ல. ரைட். அப்ப وسارت. ما معنى سار يسير سيرا؟ சென்றது, போறது. போனான். சாராண்டா போனான், சென்றான். طيب. وسارت السفينة. கப்பல் என்ன செய்தது? அப்ப சென்றது. எங்க செல்லுது? எப்படி செல்லுது? தஜ்ரி. ஜரா யஜ்ரி. ما معنى جرى يجري؟ تجري ஓடிச்சு. தஜ்ரி பிஹிம். தஜ்ரி பிஹிம். தஜ்ரி என்றா அது ஓடி போறது. தஜ்ரி பிஹிம் என்றா பாஸ் என்றா அவர்களுடன் தானே. அவர்களுடன், அவர்களை கொண்டு என்ன, அவர்களோடு அவங்க கப்பல்ல இருக்கிறாங்க, அவங்கள கப்பல் கூட்டிட்டு போகுது, ஓடுது. வசாரத்தி ஸஃபீனத்து தஜ்ரி பிஹிம். தஜ்ரி பிஹிம் ஓடியது. எங்க? ஃபீ மௌஜின். மௌஜ் அம்வாஜ். تجري بهم في موج அலை தானே. மௌஜ் அம்வாஜ் அலை. எப்படியான அலை? கல் ஜிபாலி. ஃபி மௌஜின் கல் ஜிபாலி. ஜபல் ஜிபால். மலைகளை போன்ற அலைகளிலே கப்பல் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றது. وسارت السفينة تجري بهم في موج كالجبال. في موج كالجبال. طيب. وارتقى القوم. ما معنى ارتقى؟ يرتقي. ارتقى يرتقي. ஏறினார். ஏறுறது தானே. ارتقى عندها صعد. ارتقى يرتقي. طيب. وارتقى القوم كل مكان. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபீ மௌஜின் ஒரு அலையிலையா போச்சு இல்லாட்டி நிறைய அலையா? அப்ப நிறைய பல அலைகளை மௌஜன் சொல்லிக்கிறது காரணம் என்ன? ஜின்ஸ். ஜின்ஸ். இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குதானே. ஜின்ஸ் ஜெமி اسمه ஜின்ஸை குறிக்கும். இன்சான் என்ற ஜின்ஸை குறிக்கும். ஹயவான் இன்சை குறிக்கும் தானே. அதே மாதிரி மௌஜ் ஜின்ஸை குறிக்கும். இப்போ நீங்கள் மௌஜன்னு அம்வாஜன்னு மௌஜன்னு பயன்படுத்தினாலே பன்மைக்கும் பயன்படுத்தலாம். மௌஜன்றதை ஃபாக்கிஹா. ஃபாக்கிஹாண்டா
ஜின்ஸை குறிக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபாக்கிஹா பத்தி எப்படி சொல்றான்? ஃபாக்கிஹான்னு தான் சொல்றான் சொர்க்கத்துல. ஃபாக்கிஹான்ற ஒரு ஃபாக்கிஹா ஒரு பழம் அல்ல, எல்லா பழம் பொதுவா அதுல பல வகைகள் எல்லாமே என்ன செய்யும், அடங்கும் தானே. வசாரத்தி ஸஃபீனத்து தஜ்ரீ பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால். அப்ப நான் தமிழ்ல சொல்லும் பொழுது ஒரு அலைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அலைகள் என்று நான் சொல்லணும். ரைட். وارتقى القوم كل مكان عال. مكان عال. ما معنى مكان عال؟ عال உயரமான இடம். உயர்ந்த இடம் தானே. عالٍ உயர்ந்த இடம். وارتقى القوم ارتقى يرتقي. உயர்ந்த இடங்கள் எல்லாம் மக்கள் என்ன செய்தார்கள்? ارتقى ஏறினார்கள். طيب. மர்மனால குர்ஆனை மனனம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான்? மர்மையில என்ன சொல்லப்படுமா அவங்களுக்கு? இக்ரா வர்தகி. நாம் இக்ரா வர்தகி. இக்ரா ஓதுவீரா, ஓது. வர்தகி உயர்ந்து செல், மேலிருந்து செல், உயர்ந்து அவனோட அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போ. அடுத்து வர அப்புறம் என்ன? فإن منزلتك عند آخر آية تقرأها. உன்னோட அந்தஸ்து எங்க கிடைக்கும்? நீங்க கடைசி இந்த ஆயத்தை ஓதுறீங்களோ அந்த. அப்ப எந்த அளவுக்கு மனனம் செஞ்சிருக்கீங்களோ அப்பதானே ஓதலாம். பார்த்து ஓதுறல அங்க. ரைட். அப்ப அந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்து கொண்டு போவோம். குர்ஆன் மனனம் செய்யறதுக்கு மார்க்கத்துல அந்தஸ்து இருக்குது தானே. اقرأ وارتقي. اقرأ وارتقي. فإن منزلتك عند آخر آية تقرأها. طيب. وارتقى القوم. அப்ப மர்மையில உங்களுக்கு உயர்வான அந்தஸ்து கிடைக்கணும்னா குர்ஆனை நீங்க நிறைய என்ன செய்யணும்? மனனம் செய்யணும். وارتقى القوم كل مكان عالي. உயரமான எல்லா இடத்திலையும் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஏறிக்கொண்டார்கள். ارتقى يرتقي. طيب. صعدன்னு சொல்லலாம் தானே. صعد الناس على كل مكان عالي அல்லது إلى كل مكان عالي ரெண்டுமே சொல்லலாம். அதே மாதிரி وكل ربوة வேற எங்க ஏறிக்கொண்டார்கள்? உயர்ந்து கொண்டார்கள். وكل ربوة. ரபுவா. ما معنى ربوة؟ குன்றுகள். சந்தி, குன்றுகள். அதாவது ரெண்டு பக்கமும் பள்ளமா இருக்கும் பொழுது, நடுவுல ஒரு குன்று மாதிரி இருக்கிறது, எல்லா பக்கம் பள்ளமா இருக்கும் பொழுது தண்ணி ஓட்டுற மாதிரி நடுவுல இருக்கிறத நம்ம குன்றுன்னு சொல்லுவோம் தானே. அப்ப எல்லா குன்றுகள்லையும் மக்கள் ஏறிக்கொண்டார்கள். வக்குல்ல ரபுவா. வக்குல்ல ரபுவா. குர்ஆன்ல பல இடங்கள்ல ரபுவாண்டு வரும் தானே. ரபுவா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியமையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? யூதர்களிடமிருந்து காப்பாத்தினான். இந்த யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கு பிறகு அற்புதமாக பிறந்ததுனால அவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஃபஆவாஹுமான்னு சொல்றேன் தானே. இல்ல வஆவைனாஹுமா தானே. வஆவைனாஹுமா இலா ரபுவத்தின் ذات قرار ومعين. என்ன டாஃபிர்? ذات قرار ومعين. அதாவது நாங்க ஒரு ரபுவாவில் அவங்கள அரவணைச்சோம்னு அல்லாஹ் சொல்றேன். ஒரு ரபுவாண்ட என்னப்ப? உயரமான இடம். அவங்களுக்கு யூதர்கள் தெரியாம ஒரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூரமான இடத்துல தான் என்ன செஞ்சாங்க? வளர்ந்தார்கள். طيب. وجعلنا ابن مريم وأمه آية. وجعلنا ابن مريم وأمه آية. மரியம் இப்னு மரியமையும் அவருடைய தாயாரையும் மரியமையும் நாங்க என்ன செஞ்சோம்? ஆயா, அத்தாட்சியாக வச்சோம். وآويناهما إلى ربوة ذات قرار ومعين. طيب. ربوة ربوة என்றலாம் சொல்லலாம். ரபுவோட ஜம்மு உங்களோட பேர் வைக்கணும், பிள்ளைகள் பேர் வச்சுக்கலாம். ருபா. طيب. وكل ربوة يفرون من عذاب الله. وكل ربوة எல்லாத்துல ஏறிக்கொண்டாங்க. எதுக்கு உயர்ந்து கொண்டார்கள்? يفرون. فر يفر. ما معنى فر يفر؟ விரண்டு ஓடினார். ஓடுவது. இரண்டு ஓடுறது. يوم يفر المرء من أخيه. يوم يفر المرء من أخيه. குமாரன் தன்னுடைய சகோதரனிடமிருந்து விரண்டோடுகின்ற அந்த நாள். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه.
طيب وكل ربوة يفرون எல்லாத்துல உயர்லலாம் ஏறிக்கொண்டாங்க மேலெல்லாம் காரணம் يفرون من عذاب الله يفرون من عذاب الله طيب ولكن لا ملجأ من الله إلا إليه ولكن لا ملجأ ما معنى ملجأ தப்பிக்க முடியாது அல்லாஹ்வை லஜஅண்டா இந்த லாஜி அண்டா யாருக்கு சொல்லுவாங்க லாஜிஊன் அகதிகளுக்கு என்ன சொல்லுவாங்க அரபுல லாஜிஊன் நாம் லஜஅன்றது வந்து தஞ்சம் அடைகிறது ஒதுங்கிக் கொள்றது ரைட் அதிலிருந்து தான் லாஜின்றத ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்த்தால ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய்த்து சிலர் தஞ்சம் அடைகிறாரு ரைட் அகதியாக அப்ப அகதிகளுக்கு என்ன சொல்லுவாங்க லாஜின்னு சொல்லுவார்கள் தானே طيب ولكن அதிலிருந்து வந்ததுதான் மல்ஜாண்டா என்ன ஒதுங்கும் இடம் ஒதுங்கும் இடத்துக்கு தானே நாம மல்ஜான்னு சொல்றோம் குர்ஆன்ல பல இடங்கள்ல மல்ஜான் வந்திருக்குது لا ملجأ ولا لا ملجأ ولا منجا ولا منجا அங்க அப்படித்தான் லா மல்ஜா ஒதுங்கும் இடம் கிடையாது லா மல்ஜா இன்னொரு துவா காஃபிர் தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு தூங்க முன்னாடி அப்ப தூங்குறதுக்கு முன்னால நாங்க ஓதுற துவால என்ன லா மல்ஜா ஒதுங்கும் இடம் கிடையாது லா மஞ்சா மஞ்சாண்டா என்ன நஜால இது வந்து நஜாயஞ்சு தப்புற இடம் கிடையாது லா மல்ஜா வலா மஞ்சா இல்ல மின்க இல்ல இலைக்க அதுதானே அது மாதிரி வலாக்கின் லா மல்ஜா ஒதுங்கு இடம் கிடையாது ஒதுங்க முடியாது ஒதுங்கும் இடம் இல்லை மினல்லா எல்லா இடம் இருந்து எங்கேயாவது நாங்க ஒதுங்கி மூலையில தப்பேலுமா தப்புறதுக்கு இடம் இருக்கா எல்லா இடம் இருந்து யார்கிட்ட இருந்தும் தப்பலாம் எல்லா இடம் இருந்து தப்புறதுக்கு வலிக்கா இல்ல வலாக்கின் லா மல்ஜா மினல்லாஹ் இல்ல இலை எல்லா இடம் தப்புறதுக்கு எங்கதான் போகணும் எல்லா இடம் இருந்து இப்ப நீங்க வேற எதிரிகள்கிட்ட யார்கிட்ட தப்புறதா இருந்தாலும் வேற எங்கேயாவது போய் தப்பி கொள்ளலாம் அவன் எல்லா இடம் இருந்து தப்புறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போயிடாது அவன்கிட்ட மட்டும் தான் போகணும் ولكن لا ملجأ من الله إلا إليه فهمتم؟ نعم أستاذ نعم الآن سأقرأ عليكم مرة أخرى الطوفان فيضان عظيم كبير وجاء وعد الله فالعياذ بالله أمطرت السماء وأمطرت حتى كأن السماء منصل لا تمسك ماء ونبع الماء وسال حتى أحاط بالناس من كل جانب وأوحى الله إلى نوح خذ معك من آمن بك من قومك وأهلك وأوحى الله إلى نوح أن يأخذ معه من كل حيوان وطائر زوجا ذكرا وأنثى لأن الطوفان عام لا ينجو منه إنسان ولا حيوان وكذلك فعل نوح فكان معه في السفينة من آمن به من قومه ومن كل حيوان وطائر زوج وسارت السفينة تجري بهم في موج كالجبال وارتقى القوم كل مكان عال وكل ربوة يفرون من عذاب الله ولكن لا ملجأ من الله إلا إليه. طيب من يقرأ لنا هذا المقطع؟ نعم سمي تفضلي. كم بقي؟ ابن نوح وكان لنوح ابن كان مع الكافرين نعم وكان لنوح ابن لنوح نبن نعم نب وكان لنوح
وكان لنوح ابن كان مع الكافرين ورأى نوح ابنه في الطوفان فقال يا بني اركب معنا ولا تكن مع الكافرين قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم فحال بينهما الموج فكان من المغرقين وحزن نوح على ابنه وكيف لا يحزن وهو ابنه فأراد أن ينجو ابنه من النار يوم القيامة إذ لم ينجو من الماء أمس إن النار أشد من الماء فإن عذاب الآخرة أشق أما وعده الله أنه ينجي أهله بلى إن وعد الله حق فأراد أن يشفع لابنه عند الله. طيب بارك الله فيك. அவங்களோட மைக்ல ஏதோ கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தெளிவா விளங்குச்சு. இப்னு நூஹ் வலது நூஹ் இப்னு நூஹ் وكان لنوح ابن தன்வீனுக்கு எனக்கு தெரியும். தன்வீன் நூன் சுக்கூன், 2 சுக்கூன் சந்திக்கும் பொழுது முதலாவது சுக்கூன் நாங்க நூனுக்கு உள்ள சுக்கூன் கசரு செய்வோம் தானே. நூஹின் என்று இருக்கிறத நூஹினி என்று மாத்திரம். وكان لنوح ابن وكان لنوح ولد وكان لنوح ابن كان مع الكافرين. هذا الابن كان مع الكافرين. ما معنى إذن؟ هل كان لنوح عليه السلام ابن واحد؟ لا، لنوح عليه السلام أبناء، لكن وهذا الابن كان من الكافرين وكان مع الكافرين ولم يؤمن بنوح عليه السلام. إذن وكان لنوح ابن كان مع الكافرين. நூஹுக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் காஃபிர்களோடு இருந்தார். இப்போ இந்த மாதிரி இபாரத் அரபுல வரும் பொழுது நூஹுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார், அவர் காஃபிரா இருந்தாரு நீங்க புரியக்கூடாது தானே. இன்ன லில்லாஹி அஸ்மான், அல்லாஹு தஆலாவுக்கு எத்தனை பேர் இருக்குது? இன்ன லில்லாஹி 99 அஸ்மா. அல்லாஹ்வுக்கு 99 பேர்களுக்கு யாராவது அதை அடைவடைத்துக் கொள்கிறார்களோ, உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அப்ப 99 மட்டும் அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கு, அதுக்கு மேல இல்லையா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய இருக்கு, உங்களுக்கு என்ன இல்லாது, ரைட்? ஆனா 99 நீங்க பாடமாக்கினா அதுக்கு உங்களுக்கு நன்மையினால சொல்லப்பட்டீங்க. அங்க சொல்லப்பட்டது 99 பேர் தான் அல்லாஹ்வுக்கு இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அரபு மொழியிட்டு நடையாது தானே, நான் தமிழ் மொழி மாதிரி யோசிக்க கூடாது. அது மாதிரி வகான லீனூஹின் இப்னுன் கான மஅல் காஃபிரீன் என்றாலும் நூஹுக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் காஃபிர்களோடு இருந்தார். ஒரே ஒரு மகன் தான் இருந்தார், நம்ம புரியக்கூடாது. வகான லீனூஹின் இப்னுன் கான மஅல் காஃபிரீன். طيب, அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றதுக்கு என்ன ஆதாரம்? அந்த துஆல வரும் ஷேக். நாம் அல்லாஹும்ம இன்னி அபதுக பின்து அபதிக அந்த துஆல வந்து اللهم إني عبدك وابن عبدك وابن عبدك وابن أمتك. هذا نورد أسألك بكل اسم. أنا أسألك بكل اسم سميت به نفسك سميت به نفسك أو أنزلته أنزلته في كتابك أو علمته أحد من خلقك أو استأثرت به في علم الغيب عندك لا أو يغلب استأثرت به في علم الغيب علم الغيب عندك. لا يغلب. علم الغيب لا மறைவான அறிவுல நீ உனக்கண்டு வச்சு கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள். அப்ப எங்களுக்கு தெரியாத பெயர்கள்லாம் இருக்கும் தானே. மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாஅத்துல் குப்ராவுல, ஷஃபாஅத்துல் உதுமாவுல அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழ்வார்கள். இதுக்கு முன்னால
சொல்லிக் கொடுக்கப்படாத புதிய விஷயங்கள் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை வச்செல்லாம் மஹாமித் புகழுக்குரிய விஷயங்களை வச்சு புகழ்வார்கள் தானே. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. وما أوتيتم من العلم إلا قليلا. உங்களுக்கு கொஞ்சம் தான் அறிவு கொடுக்கப்பட்டீங்க. وكان لنوح ابن كان مع الكافرين ورأى نوح ابنه في الطوفان ورأى نوح ابنه في الطوفان. أين وجد نوح ابنه؟ في الطوفان فقال يا بني اركب معنا ولا تكن مع الكافرين. يا بني، يا ابني، يا ولدي، يا ولدي الحبيب. يا ابني என்ன சொல்லல, யா புனைய அதானே. யா புனைய நீ அன்பாக சொல்லும் பொழுது சிவ தஸ்கீர பயன்படுத்துவோம். யா புனைய என் அருமை மகனே. யா புனைய, யா புனைய யர்கப். ரகிப யர்கப். ما معنى ركب يركبوا؟ ஏறின எதுல? சுவர்லையா, மலையிலையா? இல்ல, வாகனத்துல பயணம். இங்க வாகனத்துல ஏறுறதுதான் ரகிபா. யா புனைய ர்கப் மஅனா. என்ன நிறைய பேர் சைதையும் ரகிபையும் என்ன செய்யற மாத்திக்கொள்றதுக்கு தான் கேட்கறது. நேத்தும் சொன்னேன் பாடத்துல, நேத்து முந்த நாள். யா புனைய ர்கப் மஅனா வலா தகுன் மஅல் காஃபிரீன். ولا تكن كان يكون لا تكون ولا تكن نهي ولا تكن مع الكافرين ولا تكن مع الكافرين. يا بني اركب معنا، يا بني اركب معنا ولا تكن مع الكافرين. طيب. قال من قال؟ ابنه. قال ابن نوح سآوي. ما معنى سآوي؟ آوى، أوى يأوي. ما معنى أوى يأوي؟ سآوي فعل مضارع تاني. سآوي فعل مضارع. أوى ما معنى أوى؟ مأوى. قرآن الله நிறைய இடங்கள்ல மஅவான்னு சொல்லிக்கிறோம் தானே. மலை மீது தஞ்சமடைந்தான். மஅவாண்டா என்ன? ஒதுங்கும் ஒதுங்கினான் மலையின் மேல். மல்ஜா மாய்தான். ملجأ هذا مأوى. عندها جنة المأوى. قرآن ثاني. فإن الجحيم هي المأوى. فإن الجحيم نرهنتان أذنكم مدام. فإن الجنة هي المأوى. الله ورخلك. طيب. نعم தங்கும் இடத்துக்கு தான், ஒதுங்குற இடத்துக்கு தான் மாவான்றோம். ரைட். அப்ப அவா யவி என்ற என்ன? நான் என்ன செய்வேன்? அவா ஒதுங்கினான், யவி ஒதுங்குவான். யவிட முத்தக்கல்லிம் தானே. ஆவி முத்தக்கல்லிம் முஃப்ரத் ஆவி. அவி என்றதுதான் நாங்க என்ன சொல்லுவோம்? ஆவின்னு சொல்லுவோம். அஹுதுன்றதை எப்படி சொல்லுவோம்? ஆஹுதுன்னு சொல்லுவோம் தானே. அது மாதிரி அவி என்றத ஆவி. சஆவி இலா ஜபலின். அப்ப எங்க ஒதுங்கி கொள்ள போறாரு? சஆவி இலா ஜபலின் يعصمني من الماء. عصم يعصم لنا. عصم يعصم. عصمة அது அசா யாசி மாறுகிறது. அசா யாசி இது வந்து அசம. இஸ்மா, இஸ்மத்துல் அம்பியா, நபிமார்கள் கூட இஸ்மத்தை நான் சொல்லுவோம். என்ன இஸ்மத்தா? நபிமார்களுக்கு மட்டும்தான் இஸ்மத் இருக்குது, பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாவங்கள்ல இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். இங்க அசமண்ட என்ன? அசம யாசிமு. அசம யாசிமுனி, அது என்னை பாதுகாக்கும். எது? يعصمني من الماء. جبل. نعم. يعصم فاعل ضمير مستتر يعود إلى الجبل. قال سآوي إلى جبل يعصمني من الماء. يعصمني من الماء يمنعني من الماء. تنير عندنا تدكم من بعضكم. طيب. ينجيني من الماء. أنجا ينجي. نجانا تبينان. أنجانا تببتشان. أنجا ينجي. ينجيني من الماء. يعصمني من الماء يمنعني من الماء. طيب. ماذا قال نوح؟ قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم. إلا من رحم. لا عاصم. ما معنى عاصم إذا؟ عاصم لين وندد. عاصم يعصم. عاصم பாதுகாப்பவன் தானே. ஃபஅல ஃபாயிலண்டா செய்யக்கூடியவன்.
அமில ஆமில் அமல் செய்யக்கூடியவன். மனஅ மானிஅ தடுக்கக்கூடியவன். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். طيب அப்ப ஆசிம் என்ற பாதுகாப்பவன் பாதுகாப்பவன். قال لا عاصم اليوم من أمر الله. அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து காப்பாத்துறதுக்கு பாதுகாக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. எதுவுமே அவங்கள பாதுகாக்க முடியாது, யாரும் பாதுகாக்க முடியாது. قال لا عاصم اليوم من أمر الله. ஆசிமன்றது அது ஜபலாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், யாரும் எதுவுமே என்ன செய்யாது. அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து அல்லாஹ் கட்டளையிட்டான்டா உங்களை பாதுகாக்கவே முடியாது, யாரும் பாதுகாக்க மாட்டாங்களா. ஆசிமல் யௌம இன்றைக்கு மின் அம்ரில்லா அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்று அல்லாஹ் தாலா என்ன கட்டளையிட்டுட்டான், தண்டனை வரணும் அப்படின்றத கட்டளையிட்டதுனால அதிலிருந்து யாரையும் பாதுகாக்க முடியும். இல்ல மர் ரஹீம் அப்படின்னா இல்லா மன் ரஹிமஹு யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அவர்களை தவிர. இல்லா மன் ரஹிம என்ற சுருக்கம் இல்லா மன் ரஹிமஹு யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அவர்களை தவிர. அப்ப ரஹிமோட ஃபாயில் அது இஸ்மு ஃபாயில் கேட்கல. நான் கேட்கிறேன் இங்க இது ஃபாயில் ஃபாயில் வந்தா ஃபாயில் வரணும். ضمير مستتر يعود إلى الله إلى لفظ الجلالة. نعم. قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم. அவன் ரஹ்மத் செய்தவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து இன்றும் பாதுகாக்கிறவங்க யாரும் கிடையாது. இல்ல மன் ரஹீம். طيب அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தீர்மானம், கதா கதர் தானே. அம்ரன்றது அந்த அர்த்தத்துக்கெல்லாம் வரும். அல்லாஹ்வுடைய கதா. லா ஆசிம اليوم من أمر الله إلا من رحم وحال بينهما الموج فكان من المغرقين. وحال حال يحول عندنا حال إلا ده أحاط عندنا சூழ்றது أحاط به الماء. حال يحول حائل إلا حال குறுக்கிடுறது, பிரிக்கிறது. ஹாயிலன்னு திரைக்கு ஹாயிலன்னு சொல்லுவாங்க. திரைக்கு ரெண்டு பக்கத்துக்கு பிரிக்கிற ஒரு திரை இருந்தா ஒரு திரைக்கு அதுக்கு ஹாயிலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பிரிக்கும், ரெண்டு பக்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கத்தையும் பிரிக்கும். அது மாதிரி ஹால யஹூலுன்றது பிரிக்கிறது தானே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி தானே. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் மனிதன் தானே, பைனல் மர்இ வ கல்பி அவனுடைய உள்ளத்துக்கும் இடையில என்ன செய்யறான், திரை போடுகிறான், பிரிக்கின்றான். ஏன் நல்லா பிரிக்கிறான் அப்படி திரை போடுறதுக்கு காரணம் என்ன? எதை பத்தி அல்லாஹ் சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு யாரை பார்த்து சொல்லிக்கிறான்? எங்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ். காஃபிரை பார்த்து சொல்லல, முஸ்லிம் பார்த்து சொல்லிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யுங்க? இஸ்தஜீபு, இஸ்தஜாப, இஸ்தஜீபு, இஸ்திஜாபா பதில் சொல்லுங்க, பதில் அடிங்க. அவன் கூப்பிட்டா இதா தஆக்கும் ரசூல் உங்களை அழைச்சால், லிமா யுஹ்யீக்கும் உங்களுக்கு உயிரூட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்றதுக்கு குர்ஆன் ஹதீஸும் பக்கம் நீங்க அழைக்கப்பட்டால் நீங்க அல்லாஹ்க்கு ரசூலுக்கு என்ன செய்யுங்க? பதில் அடிங்க. ஆனா நீங்க பதில் அடிக்காம இருந்தீங்கண்டா, குர்ஆன் ஹதீஸ் எடுத்து நடக்காம இருந்தீங்கண்டா, வஹி எடுத்து நடக்காம இருந்தீங்கண்டா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்காம இருந்தீங்கண்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க பிறகு எடுக்க நடக்க நினைச்சாலும் சில நேரம் அல்லாஹ் உங்களை தடுத்துடுவான் என்றதான் அல்லாஹ் என்ன சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி. முதலாவதே கூப்பிட்ட நேரம் போயிடுங்க. யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன். அவன்கிட்ட தான் நீங்களா எழுப்பப்பட்டு மஹ்ஷருக்கு போக போறீங்க. வ அன்னஹு இலைஹி
துஹ்ஷரூன். طيب, இப்ப ஹால யஹூலு என்ற என்ன செய்யறது? தடையாக நிற்கிறது அல்லது பிரிக்கிறது. அப்ப வஹால பைனஹுமல் மௌஜு, பைனஹுமா பைன நூஹின் வப்னி, வஹால பைனஹுமல் மௌஜு பிரிச்சது. ரெண்டு பேரும் என்ன செஞ்சு அலை வந்து பிரித்து விட்டது. வஹால பைன, அலை வந்து நடுவுல நின்று குறுக்கிட்டது. வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முக்ரகீன். பேசிட்டு இருக்கும் பொழுதே என்ன செஞ்சிட்டாரு? பெரிய அலை வந்து திடீரென்று அடிச்சது. ஃபகான மினல் முக்ரகீன், மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஆயிட்டார். திடீரென்று கடல்ல நீங்க போயிருப்பீங்க, இருக்கும் பொழுது எதிர்பார்க்காம பெரிய அலை வந்து என்ன செய்யும்? அடிக்கும். இது வந்து சாதாரண மலையில கல் ஜிபால், மலைகளை போன்ற பெரிய அலைகள் அடிச்சா எப்படி இருக்கும்? طيب, وحال بينهما الموج فكان من المغرقين. فكان من المغرقين. ما معنى مغرق؟ மூழ்கடி மூழ்கியவர்கள், மூழ்கடிக்கப்பட்டவர் தானே? மூழ்கடிக்க இல்லம். غرق, غرقண்டா என்ன செஞ்சா? மூழ்கினான் அர்த்தம் தானே? غرق, சாரி, غرقண்டா மூழ்கினான் அர்த்தம். யக்ரகு மூழ்குவான், அவர் மூழ்கிறது. அகரக்கண்டா என்ன செய்யறது? இன்னொருத்தர் அவரை மூழ்கடிக்கிறது தானே? அகரக்கா யுக்ரிக். இவங்க முகரக், மூழ்கடிக்கப்பட்டவர். மூழ்கியவரா மூழ்கடிக்கப்பட்டவரா? மூழ்கடிக்கப்பட்டவர். வேற ஆட்களால் மூழ்கடிக்கப்பட்டவர் தானே? இப்ப நீங்க பெரும்பாலும் ஃபஅல, அதாவது சுலாசியில வரும் பொழுது சில வசன்கள் எதா இருக்கும்? லாசிமா இருக்கும். அது வந்து சுலாசி மஸீது ஃபிஹியா மாறும் பொழுது எதா மாறும்? முத்தஅத்தியா மாறும். கரகாண்டா மூழ்கிறது, தண்ணியில மூழ்கினாரு. அகரகாண்டா மூழ்கடிச்ச, வேறொருத்தர் என்ன செய்யறது? மூழ்கடிக்கிறாள். அலை அவரை மூழ்கடித்தது. அல்லாஹ் அவரை மூழ்கடித்தான். யாருடைய பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இருக்குது? ஆஃப் பண்றீங்களா? طيب, وحال بينهما الموج فكان من المغرقين. فكان من المغرقين. طيب, مغرق, مغرقون, من المغرقين, فكان من المغرقين. ஏன் நான் சில விஷயங்கள் சொல்றேன்டா உங்களுக்கு, அந்த நீங்க படிச்ச சட்டங்கள் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்காக, பிடிச்சு கொள்றதுக்காக. طيب, وحزن نوح على ابنه. وحزن نوح على ابنه. ما معنى حزن؟ கவலைப்பட்டார். حزن يحزن கவலைப்பட்டார். وحزن نوح على ابنه. ما معنى على ابنه؟ மகனுக்காக, மகனை பற்றி, மகன் மீது அப்படின்னா மகனை குறித்து. وحزن نوح على ابنه وكيف لا يحزن وهو ابنه. وكيف لا يحزن وهو ابنه. وهو ابنه ما معنى؟ அவர் எப்படி கவலைப்படாம, அவருடைய எப்படி கவலைப்படாம இருப்பாரு அவருடைய மகனா இருக்கக்கூடிய நிலையில? இந்த வாவ் அப்ப என்ன? வாவ் ஹாலிய, நிலையில் என்ற அர்த்தம் தானே? ஹால குறிக்கும், நிலையை குறிக்கும். அவன் அவர்களுடைய மகனாக இருக்கும் நிலையில் எப்படி அவர் கவலைப்படாம இருப்பாரு? அவர் கவலைப்பட்டுத்தான் ஆகுவார். وكيف لا يحزن وهو ابنه. وهو ابنه. ஏன்னா எல்லாருக்கும் கவலை இருக்கும். அவங்களோட பெற்றோரோ, உறவினரோ, பிள்ளைகளோ கெட்ட வழியில போகும் பொழுது, அல்லது காபிராக இருக்கும் பொழுது, அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர் உறவுகாரர்கள் என்ன செய்வார்கள்? கவலைப்படுவார்கள். அதான் மாதிரி நூஹ் நபி அவருக்கு இயல்பான ஒரு விஷயம் அது, கவலை வருது. وحزن نوح على ابنه وكيف لا يحزن وهو ابنه. وهو ابنه, அவர் பெற்றெடுத்த மகன் தானே. எல்லா இடத்துல எதுக்கு இல்லை, ஒருத்தருடைய வம்சத்தை வச்சு அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறோம்ல, அப்படி கொடுக்குறேன்டா நூஹ் நபியுடைய மகனு கொடுக்கணும், இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு கொடுக்கணும் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூ தாலிப் நபி அவர்களை பாதுகாத்தார். طيب, அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா பார்க்கறது அமலத்தான் பார்ப்பான் ஒவ்வொருத்தருடைய தானே. மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரிஉ பிஹி. என்ன அர்பௌனவி ஹஃபில் பண்ணிருக்கீங்க தானே. மன் பத்தஅ பிஹி நஸபுஹு லம் யுஸ்ரிஉ பிஹி. மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரிஉ பிஹி நஸபுஹு.
யாருடைய அமல் ஒருத்தரை பின்னுக்கு கொண்டு போய் வச்சிருக்குதோ அவருடைய நசபு, அவருடைய வம்சம், அவருடைய குடும்ப அந்தஸ்து இதெல்லாம் அவரை கொண்டு போய் என்ன செய்யாது, அவசரமா முன்னுக்கு கொண்டு போய் வைக்காது. அவர் செய்யற அமல் மட்டும் தான் அவரை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்குமே தவிர அவருடைய வம்சம் வந்து என்ன செய்யாது, சொர்க்கத்துல போய் அவரை சேர்க்காது. அப்ப அமல் செய்யறதுதான் முக்கியம். அந்த ஹதீஸ் தானே, மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபு. ஆனா நசபுல உள்ளவர் தந்தை காஃபிராக இருந்தாலும் மகன் முஸ்லிமா இருந்தா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த மகனுக்கு சுகத்தை கொடுப்பான். அல்லாஹ் மூமிங்களுக்கு யார் உதாரணம் சொல்றேன் பாருங்க. நூ நபியோட மகன் மாதிரி நூ நபியுடைய லூத் நபியுடையதும் யாரு, மனைவி. மனைவி. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல மூமினானவர்களுக்கு உதாரணம் யாரை சொல்லிக்கிறான்? மூமினான பெண்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் الذين هم في صلاتهم அவங்க யாரு? ஆசியா யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவின்றதுக்காக வேண்டி எவ்வளவு அநியாயம் செய்யறல்ல அல்லாஹ் யாருக்கும் மிஸ்கால தர்றா அணுவளவும் நீதி இழைக்க மாட்டான். எனவே அல்லாஹ் தஆலா அவங்களைத்தான் மூமினான பெண்களுக்கே உதாரணமாகவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ சிறந்த பெண்கள் இவ்வளவு மோசமான இடத்துல, மோசமான சூழல்ல, மோசமான குடும்பத்துல வான ரப்புக்குமுல் அலான்னு சொன்ன இடத்துல மனைவியாக இருந்த ஆசியா சுவர்க்கத்து பெண்களுக்கு முன்மாதிரி தானே. அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மனுஷனை காப்பாத்த நினைச்சா எப்படியெல்லாம் காப்பாத்துறான். அல்லாஹ் வந்து அது போதாத்துக்கு குர்ஆன்லயே கடைசி மர்ம நாள் வரையில இருக்கக்கூடிய இறுதி வேதத்திலேயே அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு உதாரணமாவே சொல்லிக்கிறான்டா. அப்ப நசபு வந்து இஸ்லாத்துல நசபுக்கு மரியாதைக்கு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு நாம மரியாதை கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்டா, அவங்க வந்து சரியான இஸ்லாத்துல இருந்தா. இல்லையண்டா அபூ லஹப் நபியோட குடும்பம் தான் தானே. அபூ லஹப் ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செஞ்சுக்கிறான், குர்ஆன் ஆயத்தை இறக்கி வச்சுக்கிறான் மர்ம நாள் வரையில் ஓதப்பட்டதுக்கு அவங்கள சபிக்கக்கூடிய தய்யிப் என்ற ஹக்க மறுத்தால் அப்படிதான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு யார் உதாரணம் சொல்லிக்கிறான்? லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி. இம்ரஅத்த நூஹின் இம்ரஅத்த லூத் தானே. ரெண்டு பேர் லூத் நபியிட நூஹ் நபியிட மனைமார். அவங்க மனைமாராக இருந்ததுனால, நபிமார்களுக்கு மனைமார்களாக இருந்ததுனால சொர்க்கத்துக்கு போக இயலாது. ஈமான் கொண்டவங்க தான் சொர்க்கத்துக்கு போகலாம். طيب وحزن نوح على ابنه وكيف لا يحزن وهو ابنه وأراد أن ينجو ابنه من النار وأراد أن ينجو ابنه من النار. மகன் வந்து நரகத்திலிருந்து என்ன செய்யணும்? நஜாயஞ்சு தப்புறது, திரும்ப பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க தானே. தப்புறேன்டா என்ன? பாதுகாப்பாக நீங்க சொல்ல வர கருத்து சரி, அது பிரச்சனை இல்லை. நான் பாதுகாக்கிறேன்டா பாதுகாத்தான் என்ற அர்த்தம் நீங்க புறவு கொடுப்பீங்க அதுக்கு. அதனால அந்த அர்த்தத்தை சொல்லாம தப்புறன்ற அர்த்தத்தை சொல்லி பழகிட்டீங்கண்டா பாதுகாத்தல் என்ற அர்த்தம் பொருந்தாது சில இடத்துல. ஹஃபிதாண்டா பாதுகாக்க, இன்னொருத்தர பாதுகாக்க. இது வந்து என்ன ஃபியல்? இது லாசிம் முத்தாத்தியா இல்ல. பாதுகாத்தான்டா முத்தாத்தி, இன்னொருத்தர பாதுகாக்கிறது. இது லாசிம், அவரை தப்புறது. அராத யன்ஜு அப்னுஹு, அவருடைய மகன் தப்பணும் அப்படி என்று அவர் விரும்பினார் தானே. அராத யன்ஜு அப்னுஹு மினன் நாரி யௌமல் கியாமஹ் யௌமல் கியாமஹ் இத் லம் யன்ஜு மினல் மாஇ அம்ஸ். நேற்று தண்ணீர்ல இருந்து என்ன செய்யல, லம் யன்ஜு தப்பல, ஆனாலும் அருமையிலையாவது என்ன செய்யட்டும், தப்பி நரகத்திலிருந்து தப்பட்டும் அப்படி என்று அவர் என்ன செஞ்சார், நினைத்தார், விரும்பினார். وأراد أن ينجو ابنه من النار يوم القيامة إذ காரணம் لم ينجو. ஏன் இங்க வாவு வரல, இங்க வந்திருக்கே? ஏன் வரல? ஒரே ஜும்லா. அப்ப இங்க தானே அஞ்சு, அதுவும் அதே தான் நஜாயஞ்சு. இங்க வரல, நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க.
இது எப்படிசா படிக்கிறாக்கள். ஆனா நஹு சரஃப் என்றெல்லாம் சொல்லிட்டீங்க இருக்கீங்களே மௌலவியாக்கள், மதரசாக்கெல்லாம் படிச்சுக்கிங்களே, எப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்க? இது சரஃப்ல ஆரம்பத்துல படிக்கிற விஷயமே. சந்தியானி அஜினாஸ் தைப் லம் யன்ஜு என்றது இங்க லம் வந்தா என்ன செய்யும்? முதாரியான ஃபியலுக்கு ஜஸ்ம் செய்யும். முதாரியான ஃபியல்ல இந்த வாவு கடைசியில இருந்தா, யா இருந்தா, அலிஃப் இருந்தா, இல்லத்துடைய எழுத்து இருந்தா, ஜஸ்முக்கு அடையாளம் என்ன? அதை நீக்கிறது. وأراد أن ينجو ابنه من النار يوم القيامة إذ لم ينجو من الماء أمس. إذ كارنا لم ينجو من الماء أمس. طيب هنا إن النار أشد من الماء. إن النار أشد من الماء. ما معنى إن النار أشد من الماء؟ நிச்சயமா அந்த தண்ணி வந்து நரகத்தை விட ரொம்ப தண்ணியை கடுமையானது. விட கடுமையானது. தண்ணி அல்ல. إن النار أشد من الماء. நெருப்பு தண்ணியை விட ரொம்ப நரகம் நரகம் நெருப்பு தானே. இன்ன நார அஷத்து மினல் மா. உலகத்திலிங்கிற இந்த தண்ணீரை விட, இந்த தூஃபானை விட பெரிய தண்டனை எங்க இருக்க போகுது? நரகத்துல. இதான் அஷத், அதான் கடுமையானது. இன்ன நார அஷத்து மினல் மா وإن عذاب الآخرة وإن عذاب الآخرة أشق. ما معنى أشق؟ شقة கடுமை. அதுவும் கடுமை. ஷக் என்றாலும் அதுவும் கடுமையானது. அப்ப وإن عذاب الآخرة أشد. إن النار أشد من الماء وإن عذاب الآخرة أشق. மிச்சம் கஷ்டமானது. நபி அவங்க என்ன சொன்னாங்க? மிஸ்வாக் சம்பந்தமா, பல் துலக்கிற சம்பந்தமா ஹதீஸ்ல, லௌலா அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸுவாக்கி இன்த குல்லி ஸலாம். என் உம்மத்துக்கு நான் கஷ்டப்படுத்தல என்றிருந்தா நான் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் மிஸ்வாக் செய்யுமாறு ஏவி இருப்பேன். ஏவிண்டா கட்டளை, வாஜிபாக்கி இருப்பேன் சொன்னாங்க தானே. அப்ப அங்க என்ன சொன்னா? அஷுக். லௌலா அஷுக்க, நான் கஷ்டப்படுத்துறப்ப அஷக்னா கடுமை, கஷ்டம். وإن عذاب الآخرة أشق. أما وعده الله أنه ينجي أهله؟ بلى إن وعد الله حق فأراد أن يشفع لابنه عند الله. طيب أبا نوح عليه السلام என்ன செய்யறாங்க? மறுமையிலையாவது என்ன செய்யணும்? மகன் தப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏண்டா இங்க சரிதான், தூஃபான்ல போயிட்டாரு. சில நேரம் நல்லவங்களும் பொதுவான தண்டனை வரும் பொழுது வரும் தானே. ஆனா அவங்களுக்கு அது ஹைராயிக்கும். ஆனா மறுமையில தப்ப முடியாது. மறுமையில தண்டனை இந்த தூஃபான் மாதிரி இல்லை, தாங்கவே இல்லாது. தூஃபான் அந்த நேரத்தோட முடிஞ்சு, உலகத்துல வர தண்டனை அந்த நேரத்தோட முடிஞ்சு. ஆனா நகாலல் ஆஹிரா எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்கும். அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி என்ன சொல்றான்? فأخذه الله نكال الآخرة والأولى. طيب அப்ப ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நாடினார்? அமா வஅத அல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான்? வஅத யஇது, வாக்களித்தார். அமா வஅத அல்லாஹ், அல்லாஹ் வாக்களிக்கவில்லையா? என்ன வாக்களிக்கவில்லையா? அன்னஹு யுன்ஜி அஹ்லஹு. எப்படி வாக்களிச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா நூஹுக்கு அலைஹிஸ்ஸலாம்? குடும்பத்தை பாதுகாப்பேன். இப்ப பாருங்க, நஜாண்டா தப்பினான் தானே. அஞ்சாண்டா என்ன செஞ்சான்? தப்ப வைத்தான், காப்பாற்றினான். ரைட். அப்ப நஜாக்கு நீங்க சொல்லணும் தப்பினான். அஞ்சாக்கு அஞ்சா இஞ்சி தப்ப வைக்கிறது, காப்பாத்துறது. அப்ப அதுக்கு நீங்க பாதுகாக்கிறது, காப்பாற்றுறதுன்னு சொல்லலாம். ரைட். ஏன்னா ஒரு சொல்லோட மூல அர்த்தத்தை நாங்க புரிஞ்சாதான் அது எங்களுக்கு உதவியா இருக்கும். சில இடங்கள்ல நாங்க பிள்ளையா அர்த்தம் புரிஞ்சிட்டோம் வேண்டாம், தமிழ் டிக்ஷனரியை பார்த்தோ அல்ல வெறும் டிரான்ஸ்லேஷனை பார்த்தோ, குரான் டிரான்ஸ்லேஷன் அல்லது ஒரு
அதுக்குதான் நாங்க என்ன சொல்லணும், அந்த மொழியெல்லாம் படிக்கணும். இப்ப நீங்க ஒரு சொல்லுக்கு சரியான மொழி அதை சொல்ல விளங்கணும்னா நீங்க அரபு டிக்ஷனரி எல்லாம் பார்க்கணும் உண்மையா விளங்குறது. இப்ப நீங்க தமிழ்ல நீங்க விளங்கிட்டீங்கன்றா சில இடத்துக்கு பொருந்தாது. சில இடத்துக்கு அந்த நீங்க பெற தமிழ் மொழிபெயர்ப்புல குரான்ல பெறுற விளக்கம் அதெல்லாம் பொறுத்த. இப்ப உதாரணமா ஒரு சிஸ்டர் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அஸ்ஹாபுன்னார் அல்லாஹ் தஆலா குரான் ஒரு இடத்துல சொல்றான், அஸ்ஹாபுன்னார்ண்டா யாரு? நரகவாசி. நரகவாசிகள். அஸ்ஹாபுன்னார் அஸ்ஹாபுல் ஜன்னா தானே, நரகவாசிகள் என்று நாங்க அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கிறோம். ரைட். அப்ப இன்னும் ஒரு ஆயத்துல எப்படி வருது? எப்படி வருது? அஸ்ஹாபுன் நாரண்டு வருது. ஆனா அங்க நாட்டம் வந்து நரகத்துல போற நரகவாசிகளா இல்ல. அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸ். இல்ல தாஃபிர். வமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகா. நரகவாசிகளை அஸ்ஹாபுன் நார நான் மலக்குமார்களாகவே அன்றி வைக்கவில்லைன்னு அர்த்தம். இங்க அஸ்ஹாபுன் நார்ல யாரு? நரகவாசிகளா? நரகத்தை பாதுகாக்கிறவங்க. நரகத்துல காவலாளிகள். நான் தமிழ்ல மொழிபெயர்ப்போம் தானே. நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு பேர் இப்ப ஒரு இடத்துல பார்த்து அசாபுண்டா இப்ப காவலாளிகள் என்று நீங்க புரிஞ்சுட்டு, இன்னொரு இடத்துல அசாபண்டா நரகவாசிகள் என்ன முரண்பாடுமாய் உங்களுக்கு விளங்குவேன். காரணம் நீங்க புரிகிறது தமிழ், இன்னொரு மொழியில நீங்க புரிகிறதுனால உங்களுக்கு அந்த சிக்கல் வரும். ஆனா அஸ்ஹாப்ன்றதுக்கு ஒரு நீங்க அரபு டிக்ஷனரியை பார்த்திருந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்திக்காது. வருமா? ஏன் சஹிப என்றா ஒருத்தரோட சேர்ந்திக்கிறது, சஹிபண்டா சேர்ந்திருக்கு. ஐநா சாஹிப் அஸ்ஹாப். ஒன்றோட சம்பந்தப்பட்ட சாஹிபுத்தார் வீட்டுக்காரர் சொல்லுங்க. ரைட். ஒருத்தருடைய தோழருக்குன்னு சொன்ன சாஹிப் நபி ஸல்லல்லாஹு நபி அவர்களுடைய சாஹிப் சஹாபி அஸ்ஹாப் அலின்னு வந்ததானே சாஹிபே சாஹிப். அப்ப சாஹிபன்றது இங்க சாஹிப் அஸ்ஹாபுன்னார்ன்றது வந்து யார சொல்லி நரகத்தை உடையவர்கள்டா நரக காவலாளிகளை பத்திங்க அஸ்ஹாபுன்னா. அப்ப அதுக்கு சொல்லலாம் நரகத்துல போறவங்களுக்கும் அஸ்ஹாபுன்னார்ன்னு சொல்லலாம். அப்ப நாங்க அந்த வசன நடைய வாக்கியத்தை வச்சு புரியணும். இப்ப நாங்க கருத்தை வந்து தமிழ் டிக்ஷனரி அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி தமிழ்ல புரிஞ்ச மொழி இன்னொரு மொழியில புரியறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்க அரபு சரியா விளங்கணும் என்றாலும் நீங்க தமிழ் டிக்ஷனரி பாவிக்கப்படாது. தேவைன்னா பாவிக்கலாம், கூகுள் மொழிபெயர்ப்பு சில நேரத்துக்கு பாவிக்கலாம், அதில் பிழையும் வரும் சரியும் வரும், ஒரு உதவியா. அதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் இருந்தால் தான் அதை கூட எங்களுக்கு புரிய முடியும் சில நேரம். இல்லைன்னா நீங்க பிள்ளையான மொழிபெயர்ப்பை வந்து சரியான மொழிபெயர்ப்புன்னு நினைச்சிடும். கூகுள் உங்களுக்கு என்ன சரியா மொழிபெயர்க்காது. கூகுள்ல தமிழ் டிக்ஷனரியில பார்த்தாலும் ஏன்னா ஒரு மொழியிட ஆழமான கருத்தை இன்னொரு மொழியில கொடுக்க இயலாது சில நேரம். அரபு வந்து சொற்கள் வந்து ஆழமான மொழி கருத்துக்களை உடையது ஒவ்வொன்றும். அதனால நாங்க அரபுல படிச்சா மட்டும்தான் அந்த ஆழமான கருத்துக்களை என்ன செய்யலாம், எங்களால புரியறதுக்கு இயலும். ரைட். இப்ப நாங்க சில இடத்துல இப்ப நான் சொன்னேன் ஃபாக்கிஹா என்று சொல்றத எப்படி புரிஞ்சோம்? பழம் என்று புரிஞ்சோம். சில பேர் அப்ப அதை ஒரு பழம் என்ற இடத்துல சில இடத்துல மொழிபெயர்ப்பு வரும் ஃபாக்கியாக்கு. சில இடங்கள்ல பல பழங்கள் என்று சொல்றது மொழிபெயர்ப்பு வரும். சில இடங்கள்ல எப்படி வரும்? பல இனங்கள் என்ற அர்த்தத்துக்கும் என்ன செய்யும். அப்ப இப்ப நாங்க ஒரு இடத்துல மட்டும் தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் அதே மாதிரி நினைச்சோம்டா என்ன செஞ்சிடும், தப்பாயிடும் தானே. அல்லாஹ் குர்ஆன் சொர்க்கத்துல பத்தி என்ன சொல்லிக்கிறான்? லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கதீரா. உங்களுக்கு அதுல நிறைய ஃபாக்கிஹா இருக்கு. ஒரு ஃபாக்கியாவா? ஃபாகிஹத்துன் கதீரா யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாகிஹத்தின் ஆமினீன். அது ஓகே, குள்ளு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். வஅம்ததுனாஹும் சொர்க்கத்தை நிறைய ஆயத்துக்கு தானே. வஅம்ததுனாஹும் பிஃபாகிஹத்தின் வலஹ்மின் மிம்மா யஷ்தஹூன். அவங்க ஃபாக்கிஹா அப்ப ஒரு ஃபாக்கிஹா இல்ல, ஃபாக்கிஹா அவனுக்கு நான் ஃபாக்கிஹாலாம் திரும்ப கொடுப்போம், லஹம் இறைச்சி கொடுப்போம் அவன் விரும்புறதெல்லாம் என்றெல்லாம் சொல்றது. ஃபீஹா ஃபாக்கிஹத்துன் வன்னஹ்லு தாத்துல் அக்மாம். ரைட். அப்ப அதெல்லாம் ஃபாக்கிஹா அது இனத்து தான். சில இடத்துல ஃபாக்கியாக்கு நாங்க ஒரு மேல அர்த்தம் கொடுப்போம், அந்த இடத்த பொறுத்து தமிழ்ல இன்னொரு இடத்துல வந்து என்ன செய்வோம், ஜம்முட அர்த்தம் கொடுப்போம். ரைட். அதனால நாங்க தமிழ் இன்னொரு மொழியை படிச்சோம்டா, அரபை படிச்சோம்டா எங்களுக்கு எப்பயுமே அது சரியா வரும்னு நாங்க கருத முடியாது. அதனால டிரான்ஸ்லேஷனை படிச்சு ஆலிமாக இல்லை தானே. ஆலிமாகறண்டா அரபு மொழியை என்ன செய்யணும், படிக்கணும்.
அமா வஅத அல்லாஹு அல்லாஹ் வாக்களிக்கலையா? வஅதமா வஅத தானே, வாக்களித்தான் வாக்களிக்கவில்லை. அமா வஅத வாக்களிக்கவில்லையா? ஹம்சத்து இஸ்திஃபாம். அமா வஅதஹு அல்லாஹ் வஅத மன்? நூஹ். அமா வஅதஹு அல்லாஹு என்ன வாக்களிச்சான் அல்லாஹ்வுக்கு? அவருக்கு அன்னஹு யுன்ஜி அஹ்லஹு அன்ஜா யுன்ஜி தன்னுடைய அவருடைய அஹ்ல இது பாருங்க, இந்த அஹ்ல என்ற சொல்லையும் பாருங்க. யுன்ஜி அஹ்லஹு தன்னுடைய குடும்பத்தை, நாங்க குடும்பம்னு இந்த இடத்துல மொழிபெயர்க்கிறோம் தானே, உண்மையா அர்த்தம் அதானா அஹ்லன்றதுக்கு? அவங்களுக்கு சேர்ந்தவங்க. அவங்கள சேர்ந்து அஸ்ஹாப் மாதிரி தான் அதுவும். அவரை சார்ந்தவர்களை. அப்ப அதிகமான நேரத்துல நாங்க குடும்பத்துக்கு தான் அஹ்லன்றதை என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். ஏன்னா அவங்களோட இருப்பாங்க, அவங்கள சார்ந்தவங்க. இதான அஹ்ல். அஹ்லுன் நபி, ஹாலுன் நபி. இருக்குதுல்ல. அஹ்லு சிஜ்ஜீன். அஹ்லு சுன்னா, சுன்னாவை உடையவர்கள். அஹ்லு சுன்னா. அவங்களே சார்ந்து. பராஅத்தும் மினஷ் ஷிர்கி வ அஹ்லிஹின்னு வரும் ஷேக். ஷிர்கை உடையவர்கள் தானே. இங்க குடும்பம் என்று நாங்க மொழிபெயர்க்கிறோம். இப்ப சில பேர் குழப்பம் வரும். ஏன்டா அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்த ஆயத்துல என்ன சொல்றான், நீங்க கீழே அதுதான் சொல்றேன், இன்னபினி மின் அஹ்லி, இவன் என்னுடைய குடும்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு அல்லாஹ் தஆலா இடத்துல. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களோட அஹ்லில் இல்ல அப்படின்னா குடும்பத்தில் இல்லையா, அவர் பெத்த புள்ள இல்லையா? உன்னை சார்ந்தது. அவர் பெத்த புள்ளதான், அவர் பெற்றெடுத்த பிள்ளைதான். ரைட். ஆனாலும் அவரை சார்ந்தவர் அல்லே, அவர் மூமின் அல்ல, இவர் மூமின். எப்படி ரெண்டு கொண்டு சேர முடியும்? அப்ப நாங்க மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது மட்டும் எங்களுக்கு சரியாக நுணுக்கமான அர்த்தங்களை புரியலாது. அப்ப பலா, அப்ப நூஹாவிடம் அல்ல ஏன் மகான் தப்போணும் என்று விரும்புறார். ஏன்? அவரும் என்னை சார்ந்தவர் தானே, அவரும் என் குடும்பம் தானே. அதனால அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை, என்னை சார்ந்த என்னுடைய அகல பாதுகாக்கிறான் அல்லாஹ் சொல்லிக்கிறான். எனவே சொல்லலையா என்று கேள்வி கேட்டுட்டு நூலாசிரியர் பலா, ஏன் பலான்னு சொல்லி நஃபீல கேள்வி வந்ததுனால தானே பலா, அவ்வாறு அல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறான் பாதுகாக்கிறான். அப்ப இன்ன வஅத அல்லாஹ் ஹக், அல்லாஹ்வோட வஅது ஹக், உண்மையானது. ஃபாராத யஷ்ஃபஅ லிப்னிஹி இன்தல்லாஹ், அல்லாஹ் இடத்துல அவருடைய மகனுக்காக ஷஃபாத் செய்யறதுக்கு என்ன செய்யறார், அராத விரும்புகிறார். அதுக்கு பிறகு உள்ளது அடுத்த வாரம் சொல்லலாம், பார்க்கலாம். நிறைய தமிழ் பயன்படுத்தப்படுது. என்ன செய்ய. ஷேக், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் பத்தி சொல்லும்போது